இன்றைக்கி பால் பாயசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் தண்ணி கொதிச்சோடனே 2 பிடி சேமியா போட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிட்ருக்கேன். இப்போ சேமியா நல்லா வெந்துடுச்சு. வெந்த பிறகு ஒரு 150 போல் ஜீனியை போட்டு கரைக்கணும். ஜீனி கரையட்டும். கரையும் போதே ஒரு 4 ஏலக்காய் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. இது மிதமான தீயில் கரைச்சிட்டே இருக்கணும். கொஞ்சமாக 2 ஸ்பூன் பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூ கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. இப்போ 2 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி வறுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 100 ml பால் காய்ச்சி, அதை காய்ச்சின பாலை சூடாக ஊற்றக்கூடாது, ஆற வச்சு தான் அதில் சேர்க்கணும், இல்லைன்னா பால் திரிஞ்சு போயிடும். அவ்வளோதான், பால் பாயசம் தயாராகிடுச்சு. இப்பொழுது சுவையான மணமான பால் பாயசம் தயாராகிடுச்சு.